வணக்கம் சொந்தங்களே, இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் யோகா தின நிகழ்வுகள் இடம்பெற்றது. 11வது உலக யோகா தின நிகழ்வு இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. மிக பிரம்மாண்டமாக ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் இன்று காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் என்று சொல்லி பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள், யோகா ஆர்வலர்கள் என்று சொல்லி பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். மிகவும் ஒரு எழுச்சியான முறையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்ததை அவதானிக்க முடிஞ்சது. அது தொடர்பான காணொலியை இன்றைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நூல்களிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். இந்த யோக கலையிலே கதயோகம் தனித்துவமானதாகும். சில கதயோக பயிற்சிகளையும் ராஜயோக பயிற்சிய வண்ணமாக இறைவணக்க பாடலை செவிமடுக்க முடியும். இப்பொழுது வலது காலை பின்னே கொண்டு செல்லுதல், அஸ்ம சஞ்சலனாசனம், உள்மூச்சு ஓட ஆயத்த நிலை. இடது காலையும் பின்னே கொண்டு செல்லுதல், அர்த்த ஹம்சாசனம், வெளிமூச்சு சாய்தல். அஸ்ம சஞ்சலனாசனம், உள்மூச்சு. சூரிய நமஸ்காரம் மீண்டும் ஒரு தடவை செய்ய இருக்கின்றோம். பிரணமாசனம், வணங்கு நிலை. பிரயாசனம், உள்மூச்சு பின்வளைந்த நிலை, கைகளை உயர்த்தி பின்பக்கமாக வளைதல். பாதகஸ்தாசனம், வெளிமூச்சு நீர்கள். அஸ்வ சஞ்சலனாசனம், உள்மூச்சு ஓட ஆயத்த நிலை. மற்ற காலையும் பின்னே கொண்டு செல்ல இருக்கிறீர்கள். அர்த்த ஹம்சா கொள்ளுதல். புயங்காசனம், உள்மூச்சு பாம்பு வடிவம். பர்வதாசனம், வெளிமூச்சு. பாதகஸ்தாசனம், வெளிமூச்சு புனிந்த நிலை. பிரயாசனம், உள்மூச்சு பின்வளைந்த நிலை. மூச்சை வெளியேற்றியவாறு நினைத்து 12 படிநிலைகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யோகாசனங்களாகும். நாடிகளை தூய்மை செய்வதே ஆரோக்கியம் என்று பாரம்பரிய மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாடிகள் தூய்மை அடைவதற்கு இப்பொழுது நீங்கள் தடாசனம் செய்ய முடியும். உள்மூச்சுடன் கைகளை உயர்த்தியவாறு கைகளை திருப்பி கோர்த்து கைகளை முன்பக்கமாக தள்ளி உள்மூச்சுடன் கைகளை மேலே கொண்டு சென்று குதிக்கால்களையும் மேலே உயர்த்தி வைத்திருத்தல் வேண்டும். இந்த நிலையிலே சாதாரண சுவாசம் தடாசனம். மீண்டும் ஒரு தடவை தடாசனம் செய்ய இருக்கின்றோம். இப்பொழுது தடாசனம் செய்ய முடியும். உள்மூச்சுடன் கைகளை உயர்த்தியவாறு கைகளை திருப்பி கோர்த்து கைகளை முன்பக்கமாக தள்ளி உள்மூச்சுடன் கைகளை மேலே கொண்டு சென்று குதிக்கால்களையும் மேலே உயர்த்தி வைத்துக் கொள்ளுதல். இந்த நிலையிலே சாதாரண சுவாசத்தை கடைபிடிக்க முடியும். திரிகோணாசனம் செய்வதற்கு வசதியாக நீங்கள் விரிப்பின் இடது பாகத்திலே நின்று கொள்ளுங்கள். வலது காலை அகட்டி வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். உங்களுடைய 2 கால்களும் யோகா பாய்களுக்கு வெளியே இருப்பது சிறப்பாக வேண்டும். இப்பொழுது கால்களை சேர்த்து வைத்துக் கொள்ளுதல். திரிகோணாசனம் ஆரம்பிக்கலாம். உள்மூச்சுடன் கைகளை உயர்த்தியவாறு வெளிமூச்சுடன் உலகால்களை மடித்து அரைநிலையில் பயிற்றம் நடந்த பலனை பெற்றுக் கொள்ள முடியும். உள்மூச்சுடன் மெதுவாக எழுந்து வெளிமூச்சுடன் கைகளை விடுதல் வேண்டும். பக்கவாட்டினை வைத்து நினைவுறுத்தல் வேண்டும். இப்பொழுது நாங்கள் சுகாசன நமஸ்காரம் செய்ய இருக்கின்றோம். செய்ய ஆரம்பிக்கலாம். உள்மூச்சுடன் கைகளை உயர்த்தியவாறு கைகளை திருப்பி கைகளை மேலே கொண்டு சென்று வணங்கியவாறு நிற்க வேண்டும். அனைத்து யோகா கலைஞர்களும் ஒரே நேரத்திற்கு செய்வது சிறப்பாக. உங்களுக்கு முன்னே இருக்கின்ற
யோகா கலைஞர்களை அவதானித்து ஒரே நேரத்தில் செய்வது சிறப்பாக இருக்கும். இப்பொழுது வெளிமூச்சுடன் 2 கைகளையும் பக்கவாட்டிலே கொண்டு வந்து கைகளை திருப்பி கைகளை கீழே விடுதல் வேண்டும். சுகாசன நமஸ்காரத்தை இன்னும் ஒரு தடவை செய்து கொள்வோம். அதன் பின்னர் 2 கைகளையும் மடித்து வலது கைக்கு மேலே இடது கையை வைத்து 2 கால்களையும் அகற்றி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உடலும் மனமும் ஓய்வாக இருக்கும். இதனைத் தொடர்ந்து சலவாசனம் செய்ய இருக்கிறோம். 2 கைகளையும் கீழே கொண்டு இப்பொழுது 2 கால்களையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 கைகளையும் கவிழ்த்து வைத்துக் கொள்ளுங்கள். சேதுபந்தாசனம். வலது காலை மடித்து கணுக்காலை பிடித்துக் கொள்ளுங்கள். இடது காலையும் மடித்து கணுக்காலை பிடித்துக் கொள்ளுங்கள். உள்மூச்சுடன் எல்லோரும் உங்களுடைய கணுக்காலை பிடித்துக் கொள்ளுங்கள் அல்லது கைகளை நிலத்திலே பதித்தவாறு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் ஆசனம் சரிதானா என்பதை அருகில் இருக்கின்ற கலைஞர்களை பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். இப்பொழுது உள்மூச்சுடன் இடுப்பை மெதுமெதுவாக மேலே உயர்த்திக் கொண்டு செல்லுதல் வேண்டும். இந்த நிலையிலே சாதாரண சுவாசத்தை கடைபிடிக்க முடியும். இன்னும் ஒரு தடவை மூச்சை எடுத்துக் கொள்ளுங்கள். சர்வதேச யோக தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் யோகா ஆசிரியர்களே, ஆர்வலர்களே, மாணவர்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த அழகான நேரத்தில் நம்ம அழகான யாழ்ப்பாணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதையும் உங்களை வரவேற்பதையும் இருந்த மகிழ்ச்சியடைகிறேன். Distinguished guests who have graced the occasion with their valuable presence today, yoga teachers and fellow yoga enthusiasts, students, parents, ladies and gentlemen, it gives me immense pleasure to welcome you on this beautiful morning to the celebration of the 11th International Day of Yoga in our dear and beautiful Kerala. ஒவ்வொரு வருடமும் தனித்துவமான முறையில் கொண்டாடப்படும் இந்த சர்வதேச யோகா தினம் இவ்வருடம் யோகா ஃபார் ஒன் எர்த் ஒன் ஹெல்த், அதாவது ஒரு பூமி ஒரு ஆரோக்கியத்திற்கான யோகா என்ற கருப்பொருளை மையமாக வைத்து கொண்டாடப்படுகிறது. International Day of Yoga, which is celebrated every year in a unique and vibrant manner, is being celebrated this time around with Yoga for One Earth and One Health as the situation theme. யோகா என்பது இந்தியா உலகிற்கு அளித்த பரிசு மட்டுமல்ல, இது உண்மையிலேயே மனித குலத்தின் வளமான பாரம்பரியமாகும். யோகா என்பது ஒரு தத்துவம், ஒரு வாழ்க்கை முறை. இது உடல், மனம் மற்றும் ஆன்மாவை ஒன்றிணைக்கிறது. மன அழுத்தம், காலநிலை மாற்றம், புற்றுநோய்கள், நாடுகள் மற்றும் மக்களிடையே மோதல்கள் போன்றவற்றால் பெரிய முறையில் சிதைத்து வரும் இன்றைய உலகில் யோகா ஒரு உலகளாவிய தீர்வை வழங்குகிறது என நம்புகிறேன். இது நமக்கு மீள்தன்மை, நினைவாற்றல், சமநிலை மற்றும் இலக்கத்தை கற்பிக்கிறது. Yoga is a philosophy and way of life. It unites body, mind and spirit. In a world that is increasingly fragmented by stress, by climate change, by pandemics, and by conflict among nations and among peoples, yoga, I believe, offers a universal solution. It teaches us resilience, mindfulness, balance, and compassion. It reminds us of the urgent need to live in harmony with ourselves, with one another, and with the planet that indeed sustains us. நாம் ஆழமாகவும் மனப்பூர்வமாகவும் சுவாசிக்கும் போது நமது சொந்த ஆரோக்கியத்தை வளர்ப்பது மட்டுமல்லாமல் இயற்கையுடனும் மீண்டும் இணைகிறோம். அதுவே நம்ம அனைவரையும் இணைந்திருக்கிறோம். காலநிலை சவால்கள் மற்றும் அதிகரித்து வரும் உடல் மனநல கவலைகள் எதிர்கொள்ளும் இந்த நேரத்தில் யோகாவின் முழுமையான பாதை ஒரு சக்தி வாய்ந்த
அமைதியான பதிலை வழங்குகிறது. When we breathe deeply, mindfully, we not only nurture our own health, but we also reconnect with nature. This is James Bond. In a world facing climate challenges and rising health concerns, the holistic path of yoga offers a powerful but peaceful response. இந்த வருடத்திற்காக வரும்போது சர்வே சர்வ நிராமயா என்ற சம்ஸ்கிருத ஸ்லோகத்தில், அதாவது அனைவரும் நோய்களிலிருந்து விடுபடும் என்ற சிந்தனையை உள்ள பாரம்பரிய நாட்களில் வந்திருக்கிறது. இது உடல், மனம் மற்றும் சுற்றுலா நல்வாழ்வை மேம்படுத்துவதில் யோகாவின் பங்கு எடுத்துக்காட்டுகிறது. This year's theme also aptly reflects the traditional wisdom captured in the Sanskrit Sutra, Sarve Santu Niramaya, meaning, may all be free from disease, highlighting the role of yoga in enhancing physical, mental and environmental well-being. இந்த தருணத்தில் நாம் அனைவரும் நம் உடலை மட்டுமல்ல, நாம் இதயங்களையும் ஆரோக்கியமான சுயத்தை நோக்கி, பசுமையான கிரகத்தை நோக்கி, அமைதியான உலகத்தை நோக்கி இருக்கிறோம். Let us all take a moment to stretch not only our bodies but also our hearts towards a healthier self, a greener planet and a more peaceful world. நண்பர்களே, இந்திய துணை தூதரகத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் மீது ஒரு முறை வரவேற்கின்றேன். இன்று ஒன்றாக வந்ததற்கு இந்த வரலாற்று நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். Ladies and gentlemen, on behalf of the Consulate General of India, I once again welcome you all and express my heartfelt gratitude for coming together today to celebrate the Indian tradition of yoga. அனைவருக்கும் நன்றி. நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கான எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களை வடமாகாண கல்வி பண்பாட்டு அலுவலகம், விளையாட்டுத்துறை, இளைஞர் மருத்துவ திணைக்களத்தின் ஊடாக இந்நிகழ்வில் இணைந்து பங்கு சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள மேடைக்கார் அவர்கள் மாணவர்களை அழைத்து இணைந்த யோகா ஆசான் திருவிதர்களை பெற்றுக்கொள்ள அவர்களை இந்நிகழ்வில் இணைந்த சமூக மருத்துவர் டாக்டர் அழைக்கின்றோம். சாய் யோகா மாதா இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று